அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் இந்த பதிவில் வகுப்பில் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியம் என்கிற பகுதிக்குள்ளாக அயலக தமிழ் இலக்கியங்கள், குறிப்பா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்த பகுதிகளிலிருந்து படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அறிஞர்கள், தமிழ் படைப்பு அறிஞர்கள், அவர்களை பற்றிய செய்திகளை நாம முதலில் பார்க்க இருக்கோம். அதாவது புலம்பெயர்வு படைப்பாளர்கள் என்று குறிப்பிடலாம். அந்த புலம் என்றால் நிலம், இடம். தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு சென்று அங்கே தமிழ் படைப்புகளை அங்கிருந்து வெளிப்படுத்துகிற அறிஞர்கள், அல்லது பிற நாடுகளிலிருந்து தமிழ் படைப்புகளை வெளிப்படுத்துகிற அறிஞர்கள், அவர்களுடைய படைப்புகள், பிறகு உரைநடை வளர்த்த முக்கியமான ஆளுமைகள், இந்த செய்திகளை எல்லாம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதலில் அயலக தமிழ் இலக்கியங்கள். அயலக தமிழ் இலக்கியத்துல தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழ் ஒரு முழுமையான ஒரு ஆளுமை பெற்ற ஒரு நாடு என்று சொன்னால் முதன்மையா இலங்கை நாட்டை நாம குறிப்பிடலாம். அது ஈழம் என்கிற பெயர்ல 2000 ஆண்டுகளாகவே தமிழ் படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் கூட ஈழம் என்கிற ஒரு சொல்லாடல் இருப்பதை நம்மால பார்க்க முடியும். சில புலவர்களின் பெயர்களுக்கு முன்பாக ஈழத்து பூதன் தேவனார் என்று சங்க காலத்திலே இருந்திருக்கு. சங்க இலக்கியத்துல 7 பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். ஈழத்து பூதன் தேவனார் அவர்கள். முதலில் இலங்கை ஈழம் என்கிற பெயரால் வழங்கப்படுது. இலங்கையில பல்வேறு வகைமைகள்ல நாம பிரித்து பார்க்கலாம் அறிஞர்களை. அதுல இனக்குழு என்கிற அடிப்படையில் பிரிக்கிற போது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நிலம் அடிப்படையில் பிரிக்கிற போது வடக்கு, கிழக்கு, மேற்கு, மலையகம், இப்படியாக இலங்கை பகுதியை இட அடிப்படையிலும் நம்ம பிரித்து பார்க்கலாம். இன அடிப்படையில் பார்க்கிற போது ஈழத்து முஸ்லிம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிலே கூட இலக்கியங்கள் இருக்கு. நிலவியல் அடிப்படையில பார்க்கிற போது மலையக இலக்கியம் குறிப்பிடத்தகுந்த ஒரு படைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. பிறகு செயல்பாடுகளை அடியொற்றியும் இலக்கியங்களை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். குறிப்பா ஈழ விடுதலை போராட்டத்தை அடியொற்றி ஈழ போராட்ட இலக்கியம் என்று அந்த படைப்புகளை தனித்து பார்க்கலாம். ஈழ போராட்ட இலக்கியம். பிறகு அந்த சாதி ஒழிப்பு போராட்டம், இதை அடியொற்றி எழுந்த படைப்புகளை பஞ்சமர் இலக்கியம் என்று குறிப்பிடுவாங்க. பஞ்சமர் இலக்கியம். பஞ்சமர் இலக்கியம் என்றால் சாதி ஒழிப்பு போராட்டத்தை அடியொற்றி எழுந்த படைப்புகள். ஈழ போராட்ட இலக்கியம் என்பது விடுதலை போராட்டத்தை அடியொற்றி எழுந்த இலக்கியங்கள், ஈழ போராட்ட இலக்கியங்கள். மற்றபடி பல்வேறு சூழல் காரணமா ஒரு பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய படைப்புகளை கொடுக்கிற அறிஞர்களை ஈழ புலம்பெயர் இலக்கியம் என்று நாம பார்க்கலாம். முக்கியமான செய்திகளை
நம்ம தேர்வு நோக்கில் ஒவ்வொரு கருத்தாக பார்த்து கொண்டே பயணிக்கலாம். ஈழத்து பூதன் தேவனார் இவர் பாடிய பாடல்கள் 7 பாடல்கள் உண்டு. ஏழு பாடல்கள் சங்க இலக்கியத்தில் உண்டு. இந்த ரகுவம்சம் என்று ஒரு காப்பியம், இது வடமொழியில காளிதாசர் எழுதிய நூலினுடைய பெயர்ப்பாக இருக்கிறது. இதை பெயர்த்தவர் யார் என்று சொல்ல முடியுமா? ரகுவம்சம் என்கிற காப்பியம். அடிகள் ஐயா. ரகுவம்சம்பா, அவருக்கு முன்பாகவே கிபி 16ஆம் நூற்றாண்டுல அரகேசரி என்பவர், அரகேசரி வடமொழி காளிதாசரின் காப்பியத்தை தமிழ்படுத்த அறிஞர் யாருன்னா அரகேசரி, ரகுவம்சம் என்கிற காப்பியம். இந்த அரகேசரி இலங்கை சேர்ந்தவர், 16ஆம் நூற்றாண்டுல ஏற்றப்பட்டது. சிற்றிலக்கியங்கள் தமிழில் மிகுதியா உண்டுங்க. அதே போன்று இலங்கை பகுதியிலும் மிகுதியான சிற்றிலக்கியங்கள் உண்டு. இலங்கையிலிருந்து அதுவும் புராண இலக்கியங்கள் நிறைய உண்டு. குறிப்பா இலங்கையிலிருந்து வெளிவந்த புராண இலக்கியங்கள் என்று பார்த்தோம்னா தக்கின போராட்டம், தக்கின கைலாச புராணம், கோணாசல புராணம், புலியூர் புராணம், சிதம்பர சபாநாத புராணம், ஏகாதசி புராணம், சூது புராணம், வலைவீசு புராணம், கனகி புராணம், இவையெல்லாம் இலங்கையிலிருந்து வெளிவந்த புராண நூல்கள். இலங்கையிலிருந்து முருகேச பண்டிதர் அவர் இயற்றிய ஒரு முக்கிய படைப்பா நீதி நூல் சொல்லலாம். முருகேச பண்டிதர் நீதி நூல். சிவசம்பு புலவர், சிவசம்பு புலவர் ஒரு 60 படைப்புகளை கொடுத்திருக்காரு. 60 படைப்புகளை கொடுத்திருக்காரு. நவாலியூர் சோமசுந்தர புலவர், நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஒரு 15,000 பாடல்களை பாடியிருக்கிறார். இவர்கள் எல்லாமே இலங்கையை சேர்ந்தவர்கள். 15,000 செய்யுள்களை ஏற்றியிருக்கிறார். இவரை பற்றி தேர்வு நோக்கில கேட்கணும்னா கதிர்காமம் என்னும் தலத்து முருகக் கடவுளை பற்றி பாடிய இலங்கை புலவர். கதிர்காமம் தலத்து முருகக் கடவுள், இந்த முருகக் கடவுளை பற்றி பாடிய இலங்கையை சேர்ந்தவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள்.
நம்முடைய தமிழகத்தை எப்படி நாம் சங்க காலம், களப்பிரர் காலம், பல்லவர் காலம், பிற்கால சோழர் காலம், பாண்டியர் காலம், பிறகு நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம் என்றெல்லாம் பகிர்ந்து பார்க்கிறோமோ, அதே போன்று இலங்கையிலும் காலத்தை பகிர்ந்து பார்க்கிற ஒரு நிலை உண்டு. அவங்க எப்படி பார்க்கிறாங்க? ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு நிலையில அந்த செய்திகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா சதாசிவம் அவர்கள், சதாசிவம் அவர்களின் கால பாகுபாடு. இவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்து தமிழ்வேந்தர் காலம், யாழ்ப்பாணத்து தமிழ்வேந்தர் காலம் என்பது 1216 முதல் 1621 வரைக்கும். பிறகு போர்த்துகீசியர் காலம் 1621 முதல் 1658 வரைக்கும். பிறகு ஒல்லாந்தர் காலம், ஒல்லாந்தர் காலம் 1658 முதல் 1796 வரைக்கும். பிறகு ஆங்கிலேயர் காலம் 1796 முதல் 1947 வரைக்கும். அதைத் தொடர்ந்து தேசிய எழுச்சி காலம். இப்படியாக சதாசிவம் என்பவர் அந்த காலத்தை பகிர்ந்து குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணத்து தமிழ்வேந்தர் காலம், பிறகு போர்த்துகீசியர் காலம், ஒல்லாந்தர் காலம், ஆங்கிலேயர் காலம், தேசிய எழுச்சி காலம். சரி, ஒரு நிமிஷம் நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அந்த செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? வெயிட்.
தெரியுதுங்க. வெற்றுத்தாளா தெரியுது. வெற்றுத்தாளா இருக்கு. நாம எழுதிட்டு சரிங்க. பிறகு FXC நடராஜா அவர்கள் எப்படி பகுக்கிறார் என்பதை பார்க்கலாம். FXC நடராஜா அவர்களுடைய பகுப்பு மகாவம்ச அரசு காலம். மகாவம்ச அரசு காலம் கிபி 300. ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் அஹ் 1240 முதல் 1620 வரைக்கும். 1620 வரைக்கும். போர்த்துகீசியர் உள்ளாந்தர் காலம். போர்த்துகீசியர் உள்ளாந்தர் காலம் 1620 முதல் 1800 வரைக்கும். 1800 வரைக்கும். ஆங்கிலேயர் காலம் 1800 முதல் 1950 வரைக்கும். பிறகு தற்காலம். தற்காலம் என்பது 1950 முதல். இது FXC நடராஜா அவர்களுடைய ஒரு கால பாகுபாடு. சரிங்க. அடுத்ததான் நம்ம மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் குறித்த செய்திகளை பார்க்கலாம். மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் இதுல குறிப்பா மு அப்துல் லத்தீப். மு அப்துல் லத்தீப் இவருடைய புனைப்பெயர் எழுதிக்கோங்க. MAL மண்ணின் மைந்தன். MAL மண்ணின் மைந்தன் என்பவருடைய புனைப்பெயர். இவருடைய குறிப்பிடத்தகுந்த நூல்களின் பெயரை எழுதிக்கோங்க. படைப்புகள்: மனித தெய்வம், கதை கொத்து, மணிச்சரம், பூவுலகில் புகழடைந்தோர், மலேசிய சிறுகதை களஞ்சியம், என்ன ரதங்கள், எல்லாருடைய முக்கியமான படைப்புகள். இவர் ஒரு இதழையும் நடத்துகிறார். அது சிறுவர் இதழ், மாணவர் பூங்கா. நடத்திய சிறுவர் இதழ், மாணவர் பூங்கா. பிறகு மு பெருமாள் அவர்கள். மு பெருமாள் இவருடைய புனைப்பெயர் அன்பு செல்வன். 1960 இருந்து எழுதிட்டு இருக்காருங்க. இவருடைய சிறுகதை நூல்கள்:
சிறுகதை நூல்கள்: தவத்தின் வலிமை, தீபங்கள், அன்பு செல்வன் கதைகள், விழித்திருக்கும் ஈய குட்டைகள், மற்ற ஒரு புதினம் எழுதியிருக்கிறார். இவருடைய புதினம் விலாங்குகள். இவருடைய புதுக்கவிதை நூல் ஒன்று. பிச்சை பாத்திரங்கள். இவருடைய புதுக்கவிதை நூல். இவரை பற்றி சொன்னா மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோட மாதாந்திர சிறுகதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்காரு. இவருடைய படைப்புகள் பலமுறை பரிசுகளும் பதக்கங்களும் பெற்றிருப்பது. சரி. சுகுமார் வெள்ளைத்துறை, அக்னி என்ற புனைப்பெயரில் எழுதியவர் இவர். சுகுமார் வெள்ளைத்துறை, புனைப்பெயர் அக்னி. ஆயிரத்தி 1976 இருந்து எழுதிக்கிட்டு இருக்காருங்க. படைப்புகள்ல முக்கியமான படைப்புகள் புதினம் ஒன்று, பட்டுப்புழுக்கள் என்று. பிறகு புதுக்கவிதை கணாமகுடங்கள் என்று. பூ அருணாசலம் அவர்கள். பூ அருணாசலம் 1955 முதல் எழுதிக்கிட்டு இருக்காருங்க. 1955 முதல் என்னுடைய படைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த சிங்கப்பூர்ல நடைபெற்ற பன்மொழி எழுத்தாளர் மாநாடு, அந்த மாநாட்டுல மலேசியாவிலிருந்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் எழுத்தாளர் இவர் தான். இப்ப 1952 சரி. இவருடைய படைப்புகள் ஒரு தேசத்தின் சரித்திர மகன், வரலாற்றில் ஒரு மாமனிதர், கும்பிட்ட கரங்கள், சமுதாய வீதி. இது கட்டுரை நூல். சமுதாய வீதி என்பது சமுதாய வீதி. பிறகு ஆதி குமணன் அவர்கள்.
1970 முதல் படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். மலேசியால தமிழ் நாளிதழும் வெளிவந்துட்டு இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு நாளிதழ் என்ன அப்படின்னா மலேசிய நண்பன் என்கிற நாளிதழ். அதை நிறுவியவர் இவர்தான். மலேசிய நண்பன் என்கிற தமிழ் நாளிதழை நிறுவி நடத்தி கொண்டிருப்பவர் ஆதி குமணன் அவர்கள். தமிழ் நாளிதழ் இதற்கு முன்பு இந்த வானம்பாடி என்கிற பெயர்லையும் தமிழ் ஓசை என்கிற பெயர்லையும் இதழை ஆரம்பித்து நடத்தியவரும் இவர்தான். வானம்பாடி தமிழ் ஓசை என்கிற பெயரில் இதழ்களை துவங்கி நடத்தியவரும் ஆதி குமணன் அவர்கள்தான். எங்கன்னா மலேசியால. நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் ஓசை என்கிற நாளிதழ் அது வருவதில் நமக்கு தெரியும். இவருடைய நூல் ஒரே நூல் தான், பார்வை என்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. பார்வை என்கிற ஒரு நூல் மட்டும்தான். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோட தலைவர் இவர் தாங்க, ஆதி குமணன். இந்த சங்கத்துக்காக ஒரு தனியே கட்டடத்தை வாங்கி கொடுத்தவரும் ஆதி குமணன் தான். இவருடைய பணியை பாராட்டி அந்த அரசும் பல சமுதாய நிறுவனங்களும் நிறைய விருதுகளை எல்லாம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க ஆதி குமணன் அவர்களை. சரி, பிறகு பைரோஜி எஸ் நாராயணன். பைரோஜி எஸ் நாராயணன் இவருடைய புனைப்பெயர் வானம்பாடி பராந்தகன். பைரோஜி எஸ் நாராயணன் அவருடைய புனைப்பெயர்கள் வானம்பாடி பராந்தகன். இவர் அங்க தமிழ் நேசன் என்கிற அமைப்புல கதை வகுப்புகளை எல்லாம் நடத்தியவர். நல்ல நடிகரும் கூட, மேடை நடிகர், வானொலி நாடக நடிகர். எல்லாரையும் தமிழ் படைப்புகளை வெளிப்படுத்த உறுதுணையாக அமைந்தவராக இருக்கிறார். மற்ற சி ஜெயபாரதி. சி ஜெயபாரதி அவர்கள், இவருடைய புனைப்பெயர் ஜெய்பி. ஜெய்பி என்பது இதில் நாளிதழ், வானொலி இதெல்லாம் தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காருங்க. அகத்தியர் என்னும் மடலாடும் குழுவை அமைத்து நடத்தி வருபவர் இவர். அகத்தியர் எனும் மடலாடும் குழு அமைத்து நடத்தி வருபவர். ஜெயபாரதி ஜெய்பி அவர்கள். கி லோகநாதன்.
இவருடைய புனைப்பெயர் அம்பலத்தார். லோகநாதன் அவர்களுடைய புனைப்பெயர் அம்பலத்தார். நிறைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்காருங்க லோகநாதன் அவர்கள். அவருடைய அந்த புனைப்பெயர் அம்பலத்தார் என்பதே இவர் பக்தியின் மீது கொண்ட ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாகவே இருக்குங்க. குறிப்பா இவர் வெளிப்படுத்திய நூல்கள் உயர்ஞான பணுவல், உயர்ஞான பணுவல், சித்தாந்த திருநெறி, அருட்குரல், திருநெறி தெளிவு, சிவஞான கர்ப்பம், அழிவில் உண்மை, திராவிட மெய்யறிவு, மெய்யறி வரலாறு, சிவஞான போதத்திற்கு அறிவியல் உரை கொடுத்திருக்கார். சிவஞான போதத்திற்கு அறிவியல் உரை. இந்த சிவஞான போதத்தை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்காருங்க. இவருடைய ஆங்கில பெயர்ப்பு நூல் சிவஞான போதம், இருபா 20, இவற்றெல்லாம் ஆங்கிலத்தில் பெயர்த்து கொடுத்திருக்கிறார். பிறகு பெருந்தேவ பாணி என்கிற நூலை தத்துவ கவிதை தொகுப்பாக கொடுத்திருக்கிறார். யாருன்னா லோகநாதன். லோகநாதன் என்பது பெயரை அடிப்படையாக கொண்டு அவருடைய படைப்புகளை என்னன்னு எடுத்துக்கலாம். பெருந்தேவ பாணி என்னும் தத்துவ கவிதை தொகுப்பு. பெருந்தேவ பாணி என்னும் தத்துவ கவிதை தொகுப்பு. இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான கவிதைகளை கட்டுரைகளை கொடுத்திருக்கிறார். அம்பலத்தார் என்று சொன்னாலே கி லோகநாதன் அவர்தான். சரி, இந்த சுமேரு மொழி அது நம்ம சங்க தமிழ் தான் என்று ஆய்வுகள் வழி நிரூபித்து காட்டியவர். இந்த பணிகள்லாம் அவர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார். சுமேரி மொழி சங்க தமிழ் தான் என்று எல்லோருக்கும் நிறுவி காட்டுவது. இந்த வேதங்கள் என்பது சுமேரு தமிழோட இன்னொரு வடிவம் தான். பிறகு வடமொழி என்பதும் பழந்தமிழின் இன்னொரு வடிவம் தான். இதை நிறுவுவதிலும் இவருடைய கவனம் இருக்கு. வடமொழியும் பழந்தமிழின் இன்னொரு வடிவமே என காட்டுவதை நோக்கமாக கொண்டவர் கி லோகநாதன் அவர்கள். சித்தர்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் தன்மையை உலக மக்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர். சித்தர்களின் உள்ள கருத்தை உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உணர வேண்டும். தத்துவ சிந்தனையை தமிழர்களிடையே வளர்க்க வேண்டும். தத்துவ சிந்தனையை தமிழர்களிடையே வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவரும் கி லோகநாதன் அவர்கள்.
மலேசிய இந்து சங்க அந்த பினாங்கு, மலேசியால பினாங்கு ஒரு இடம் இருக்கு, தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த பினாங்கு மாநில தலைவரா பல ஆண்டுகள் வகித்தவர் லோகநாதன் அவர்கள். சரி, ஒரு சிறந்த ஒரு பணியை மேற்கொள்ளுகிற நபராக இவரை நம்ம பார்க்கிறோம். அடுத்த அறிஞரா ரே கார்த்திகேசு. ரே கார்த்திகேசு ஏறக்குறைய 80 கதைகளை எழுதியிருக்கிறார். இவர் இருப்பது மலேசியா என்றாலும் தீபம், கணையாழி உள்ளிட்ட இதழ்களில் எல்லாம் தன்னுடைய படைப்புகளை கொடுத்திருக்காருங்க. இவருடைய நூல்கள் புதிய தொடக்கங்கள், புதிய தொடக்கங்கள், மனசுக்குள், இன்னொரு தடவை, புதிய தொடக்கங்கள் 1974, மனசுக்குள் 1995, இவருடைய புதினங்கள் வானத்து வேலிகள், தேடி இருக்கும் தருணங்கள், அந்திம காலம், காதலினால் அல்ல என்பதெல்லாம் அவருடைய புதினங்கள். சி சொக்கலிங்கம். சி சொக்கலிங்கம். இவருடைய புனைப்பெயர் சிதம்பரன் நடராஜ். சிதம்பரன் நடராஜ் என்கிற பெயரிலும் அறியப்படுபவர். 1956 முதல் படைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இவருடைய படைப்புகள் இவருடைய படைப்புகள்ல கட்டுரை நூல்கள், இந்த பயணம் தொடரும், 6 நாட்டு வேளாளர் வரலாறு, மனதுக்கினிய சைவ சமயம், மனதுக்கினிய சைவ சமயம். இவருடைய புதினங்கள் குழலி, கோவில் முழுதும் கண்டேன், மனவீணை, பேசும் ஊமைகள், இவையெல்லாம் இவருடைய புதினங்கள். சிறுகதை தொகுப்பு, இவருடைய சிறுகதை தொகுப்பு துணை, உன்னை ஒன்று கேட்பேன். இதெல்லாம் இவருடைய பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவருடைய நூல்கள்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தேர்வுல. உன்னை ஒன்று கேட்பேன்,
கவிதைகள், நிலவொளி மலர்கள். நிலவொளி மலர்கள் சி சொக்கலிங்கம் இவருடைய படைப்பு. பிறகு மா சண்முக சிவா அவர்கள். மா சண்முக சிவா இவருடைய ஒரு சிறுகதை நூல் வீடும் விடுதிகளும். வீடும் விடுதிகளும் என்பது. இவர் அகம் என்னும் இலக்கிய அமைப்பை நிறுவி நடத்தி வருகிறார். யாரு? சண்முக சிவா. அகம் என்கிற இலக்கிய அமைப்பு. ஐ ஆறுமுகம். ஐ ஆறுமுகம் இவருடைய புனை பெயர் ஐ இளவழகு என்பது. ஐ இளவழகு என்பதும் இவருடைய நூல்கள் மனிதன் கதை, இது கட்டுரை நூல். பிறகு லட்சிய பயணம், இது நாவல். வேலவன் வெண்பா 100, வேலவன் வெண்பா 100. மண்ணுக்கு சொந்தம், மீட்சி. இந்த மலேசிய எழுத்தாளர் சங்கத்தோட பேரவைத் தலைவரா இருக்காருங்க இவர் ஆறுமுகம் அவர்கள். மலேசிய எழுத்தாளர் சங்கங்களின் பேரவைத் தலைவர். எப்பன்னா 1988 இருந்து 90 வரைக்கும் இருந்தார். அகரம் என்னும் திங்கள் இதழின் ஆசிரியராகவும் இருந்தார். அகரம் எனும் திங்கள் இதழின் ஆசிரியர். ஜனகா அவர்கள். ஜனகா சுந்தரம் ஜனனி என்கிற புனைப்பெயர்லையும் படைப்பை கொடுத்தவர். புனைப்பெயர்னா வேற யாருக்கும் சுருக்கமா இருக்கும், ஆனா இவருடைய பெருசா இருக்கு. ஜனகா சுந்தரம் ஜனனி 62 இருந்து எழுதிட்டு இருக்காங்க. 1962 முதல். நிறைய சிறுகதைகளை மிகுதியா எழுதியிருக்கார். ஒரு 250க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். இவருடைய நூல்கள் ஞான தழும்புகள், இது சிறுகதை தொகுப்பு. பிறகு திருக்குறள் தொகுப்புரை, கட்டுரை நூல். பாரதியார் கவிதைகள் பற்றியும் கட்டுரை நூல் கொடுத்திருக்காரு. கண்ணனின் துணிவு, ஔவையார் அறநெறி, இதெல்லாம் சிறுவர்களுக்கான நூல்களா கொடுத்திருக்காங்க. ஔவையார் அறநெறி, பைந்தமிழ் நாட்டு பழங்கதைகள், பைந்தமிழ் நாட்டு பழங்கதைகள். காரைக்கால் அம்மையார் வாழ்வும் இலக்கியமும்,
காரைக்கால் அம்மையார் வாழ்வும் இலக்கியமும். ஓ புண்ணியவான் ஓ புண்ணியவான் இவர் வந்து கெடா மாநிலம் இருக்கு, அந்த கெடா மாநிலத்தோட தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவரா இருக்கார். மலேசியால கெடா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் இவர். 70 முதல் எழுதி கொண்டு வருபவர். சிறுகதை நூல் நிஜம். எம் துரைராஜ் அயல்நாட்டில் இருந்தாலும் அங்கு சென்று ஏதோ ஒரு வகையில தமிழ் பணியை மேற்கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம். எம் துரைராஜ். இவருடைய புனைப்பெயர் மதுரம் பூவரசன். மதுரம் மற்றும் பூவரசன். 50 முதல் எழுதி வருபவர். படைப்புகள் நேரம் வந்துவிட்டது, இது இவருடைய புதினம். இவருடைய சுய அனுபவத்தை எல்லாம் தொகுத்து பாதைகளும் பயணங்களும் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பாதைகளும் பயணங்களும் என்று ஒரு நூல். சிங்கப்பூர்ல புது யுகம் என்று ஒரு இதழ், அந்த இதழோட ஆசிரியரா இருந்திருக்காரு. மலேசிய தொலைக்காட்சி செய்தி பிரிவோட பொறுப்பாசிரியராகவும் இருந்திருக்காரு. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராகவும் 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். மா ராமு. எம்.ஏ. இளஞ்செழியன் என்கிற புனைப்பெயரில் படைப்புகளை கொடுத்தவர். இளஞ்செல்வன். எம்.ஏ. இளஞ்செல்வன். தெரிஞ்சதுடைய புனைப்பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரு படைப்புகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள் படைப்புகளே முக்கியமான படைப்புகளா நிறைய இருக்கு. சரி, மா ராமு எம்.ஏ. இளஞ்செல்வன் என்கிற பெயரில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பரிசுகளை பலமுறை பெற்றவர். புதுக்கவிதைக்காக கருத்தரங்குகள் நிறைய நடத்தியவர். அதை பிறர் நடத்துவதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் ராமு அவர்கள். நூல்கள், இவருடைய நூல்கள் தெருப்புழுதி, முச்சந்தி, முச்சந்தி மலர்கள். இளஞ்செல்வன் சிறுகதைகள் என்கிற பெயர்லயே கொடுத்திருக்காரு. பசித்திருக்கும் இளங்கொசுக்கள், மோகங்கள், வானம் காணாத விமானங்கள்,
நெருப்பு பூக்கள், பிறகு புள்ளிகளை புறக்கணிக்கும் புது கோலங்கள், புள்ளிகளை புறக்கணிக்கும் புது கோலங்கள், இமைக்காத சூரியன்கள், இவையெல்லாம் இவருடைய படைப்புகள். இவர் தேசிய அளவிலான சிறுகதை போட்டிகள் பலவற்றிலும் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மா ராமையா அவர்கள் ராமையா அவர்கள் தமிழ்ச்செல்வன் என்கிற பெயரிலும், மலைநாடன் என்கிற பெயரிலும், எம்ஆர்னி என்கிற பெயரிலும் எழுதியவர். தமிழ்ச்செல்வன், மலைநாடன், எம்ஆர்னி. இவருடைய நூல்கள் நூல்கள்ல இரத்த தானம் சிறுகதை தொகுப்பு, பரிவும் பாசமும், சங்கொலி சிறுகதைகள், திசை மாறிய பறவைகள், அமாவாசை நிலவு, தெரியல, மாவாசை தான் இருக்கு. மலேசிய தமிழ் இலக்கிய வரலாறு, இது போன்ற நூல்களை குறிப்பிட்டு நம்ம நினைவில் எடுத்துக்கலாம். மலேசிய தமிழ் இலக்கிய வரலாறு, மலேசிய தமிழ் வரலாற்று களஞ்சியம், மலேசிய தமிழ் வரலாற்று களஞ்சியம், கவி மஞ்சரம், நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். புதினங்களும் மிகுதியா எழுதியிருக்கிறார். இவருடைய புதினங்கள் எதிர்வீடு, மூங்கிற்பாலம், நீர்ச்சுழல், பிறகு அழகின் ஆராதனை, பயணங்கள் முடிவதில்லை, சுவடுகள், மன ஊனங்கள், எல்லாருடைய படைப்புகள். முகமது சுல்தான் பின் மைதீன் பிள்ளை, இவர் மைதி சுல்தான் என்கிற பெயரில் எழுதியவர். 60 முதல் எழுதி வருபவர். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோட செயலவை பொறுப்பு வகித்தவருங்க இவரு. இல்ல பட்டிமன்ற பேச்சாளர் மைதி சுல்தான் அவர்கள். இவருடைய பெயரிலேயே தான் படைப்பு. மைதி சுல்தான் கவிதைகள், மைதி சிறுகதைகள்.
மு மாணிக்கம். மு மாணிக்கம் அவர்கள் மூகாமா முத்தமிழ் செல்வன் என்கிற பெயரில் எழுதியவர். மூகாமா முத்தமிழ் செல்வன் என்கிற பெயரில் எழுதியவர். இவருடைய முக்கிய படைப்பு முத்தமிழ் கதைகள் என்று ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கார். முத்தமிழ் கதைகள் என்று. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல இந்த மாதாந்திர சிறுகதை எல்லாம் தெரிவு செஞ்சு வெளியிடுவாங்க. அந்த பணியை செய்பவர், அந்த பொறுப்புல இருந்தவர் மு மாணிக்கம் அவர்கள். சோனைமுத்து மதுரை அறிவாளன் என்கிற பெயரில் வெளிப்பட்டவர். மதுரை அறிவாளன் 52ல இருந்து எழுதிக்கிட்டு இருக்காருங்க. சரி. நா மகேஸ்வரி. நா மகேஸ்வரி இவருடைய புனைப்பெயர்கள் மாங்கனி, மோகினி, பாரதி இந்த பெயர்களில் எல்லாம் வெளிப்பட்டவர். 58 முதல் எழுதி கொண்டிருக்கிறார். 1958 முதல் எழுதி கொண்டிருக்கிறார். இவருடைய நூல்கள் தாய்மைக்கு ஒரு தவம், சிறுகதை நூல். அடுத்து பிறந்த நாள் பரிசு, பிறந்த நாள் பரிசு. புதிய வாரிசு, இது புதினம். சிறுகதை போட்டியில 4 முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். சிறந்த எழுத்தாளர் விருதும் பெற்றவர் மகேஸ்வரி. இரண வீரப்பன். வான்கதிர் என்கிற புனைப்பெயரில் எழுதியவர். வான்கதிர். இவர் தாங்க உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவராகவும் தலைமை இயக்குனராகவும் இருந்து செயல்பட்டவர். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர். 29 நாடுகள்ல பிரயாணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை குறித்து கட்டுரை எழுதியவர். 29 நாடுகளில் பயணம் செய்து அங்குள்ள தமிழர்களின் நிலை குறித்து கட்டுரை எழுதியவர் இரண வீரப்பன் அவர்கள். வான்கதிர், வானம் போல எல்லா இடத்துக்கும் பறந்து போயிருக்கு. சரி. மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தை முன்னின்று நடத்தியவரும் இவருதான். காணல் வரி என்று ஒரு நூல் எழுதியவர் யாருங்க? ஐயா மூவா. மூவா நல்லா பாருங்க. இல்ல தேப்போமி. இவரும் புரியுது புரியுது. இவரும் காணல் வரி என்கிற பெயர்ல ஒரு படைப்பு கொடுத்திருக்கார் வீரப்பன் அவர்களும். இவருடைய நூல்கள் மலாய், தமிழ், ஆங்கில அகராதி, உலகத் தமிழர், மலேசிய தமிழர், உலகத் தமிழர், மலேசிய தமிழர், காணல் வரி,
மலாய் மொழியில் தமிழ் மரபுகள். மலாய் மொழியில் தமிழ் மரபுகள் 3 நாடுகளில் 60 நாட்கள். 3 நாடுகளில் 60 நாட்கள். உலகளாவிய தமிழ். உலகத்தமிழ் பண்பாட்டியக்க வரலாறு. இவரு தமிழ்ல ராவண காவியம் எழுதியவர். புலவர் குழந்தை. ஆமா, இவரு கூட அதே பெயர்ல ஒரு படைப்பு எழுதியிருக்காரா? அது என்ன படைப்புன்னு தெரியல. என்றாலும் நாம ராவண காவியம் கேட்டா புலவர் குழந்தை தான் நமக்கு முதன்மை பாடத்திட்டத்துல. இருந்தாலும் வீரப்பன் வீரப்பன் அவர்களையும் மனசுல வச்சுப்போம். இந்த காவியங்களை எழுதிய இருவர் யார் என்று கேட்டாலும் கேட்கலாம். காவியமா இருக்காது கண்டிப்பா அவருடைய படைப்பு, வேற ஏதோ ஒரு படைப்பா இருக்கு. ராவண காவியம். நான் இவர் பேரே இல்லாம அந்த அளவு அவரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இது இருக்குமான்றது எனக்கு ஐயம் தான். இருக்கட்டும். நிர்மலா ராகவன். நிர்மலா ராகவன் அவர்கள் இவரும் வானொலி நாடகம் தொடர்கதையெல்லாம் எழுதக்கூடியவர். சரி, பேரளவுல தெரிஞ்சுக்கலாம் போதும். கலிய பெருமாள். கலிய பெருமாள் அவர்கள். இவருடைய புனைப்பெயர்கள் பேராசிரியர் தமிழ் குயில், பேராசிரியர் தமிழ் குயில் என்பன. இவர் நடத்திய இதழ்கள் தமிழ் குயில், ஆசிரியர் ஒளி. தமிழ் குயில், ஆசிரியர் ஒளி. பேராக் என்று ஒரு மாநிலம். பேராக், மலேசியால பேராக். அந்த பேராக் மாநில எழுத்தாளர் சங்கத்தோட தலைவர் இவர் கலிய பெருமாள். ஒரு 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காருங்க. முக்கியமான ஒரு 4-5 நூல்களை மட்டும் நாம எடுத்துக்கலாம். அடிப்படை தமிழ், தமிழர் திருமண முறைகள், நீத்தார் கடன் நெறிமுறைகள், நீத்தார் கடன் நெறிமுறைகள், பொன்மணி சிந்தனைகள். சி ஆறுமுகம், பாதாசன் மஞ்சரி என்கிற புனைப்பெயர் கொண்டவர். பாதாசன் மஞ்சரி. இவர் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல செயலாளரா இருந்தவர். ஒரு முக்கிய நூல் ஞாயிறு களம், கட்டுரை தொகுப்பு இதுதான். பிறகு PS வெங்கடேசன், PS வெங்கடேசன் பருதிதாசன் என்கிற பெயரில் வெளிப்பட்டவர்.
பரிதிதாசன், இவருடைய முக்கிய நூல் பறந்து சென்ற பைங்கிளி, பாரதிதாசன் கட்டுரை திரட்டு, பரிதிதாசன் கட்டுரை திரட்டு, இவருடைய பெயர்லேயே தான் கொடுத்திருக்காரு பரிதிதாசன் சிறுகதைகள் என்றெல்லாம். புஷ்ப லீலாவதி, புஷ்ப லீலாவதி அவர்கள் புனைப்பெயர் பாவை நாகலட்சுமி. நாகலட்சுமி சிறுகதைகளுக்காக நிறைய தங்க பதக்கங்களை பெற்ற எழுத்தாளர் புஷ்ப லீலாவதி அவர்கள். இவருடைய முக்கிய படைப்பு ஞானப்பூக்கள், கோடுகள் கோலங்கள் ஆனால் என்பது. கோடுகள் கோலங்கள் ஆனால், இதுதான் அவருடைய படைப்பு. சைபீர் முகமது, சைபீர் முகமது அவர்கள் ஞானாசிரியன் என்கிற புனைப்பெயரில் எழுதியவர். ஞானாசிரியன் இவர் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய துணைத் தலைவராக இருந்தவர். முக்கியமான பணி என்று சொன்னா, மலேசிய சிறந்த தமிழ் சிறுகதைகள்லாம் தொகுத்து வேரும் வாழ்வும் என்கிற பெயரில் நூலாக வெளியிட்டவர் பீர் முகமது அவர்கள். வேரும் வாழ்வும், இது இவருடைய படைப்பு கிடையாது, இவர் தொகுப்பாசிரியர். சிறந்த மலேசிய தமிழ் சிறுகதைகள் அதையெல்லாம் 3 பாகமா வெளியிட்டு இருக்கார். இவருடைய முக்கியமான நூல்கள் மண்ணும் மனிதர்களும். இந்த நூல் மட்டும் நாம சற்று முக்கியம் என்று போட்டு வச்சுக்கலாம். இது மண்ணும் மனிதர்களும் என்ன சிறப்புனா, இது ஒரு பயண இலக்கியமும் கூட. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வாசகர்களிடையே நிறைய வரவேற்பை பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது இந்த மண்ணும் மனிதர்களும். பயண இலக்கியம் இது. அதே போல கைதிகள் கண்ட கண்டம், இதுவும் பிரயாண பயண இலக்கியம் தான். கைதிகள் கண்ட கண்டம். வெண்மணல், இது சிறுகதை நூல். வெண்மணல். பெண் குதிரை, இது புதினம். பெண் குதிரை. ரே சண்முகம் அவர்கள், சண்முகம் மாடலன் என்கிற பெயரிலும் தமிழடியான் என்கிற பெயரிலும் படைப்புகளை வெளிப்படுத்தியவர்.
நல்ல பாடகர், இசையமைப்பாளர், கவிஞர், மாடலன் தமிழடியான் என்பவர். இவருடைய குறிப்பிடத்தகுந்த நூல்கள் ரேசா, இசைப்பாடல்கள், பிரார்த்தனை, நல்லதே செய்வோம். இந்த மேடையில் சில நாடகங்கள். இது சுயசரிதை நூல். இதுல ஒரு டிக் போட்டு வச்சுக்கலாம் சற்று முக்கியமா. மற்றதெல்லாம் செய்தி. இந்த மேடையில் சில நாடகங்கள். சரி. வி செல்வராஜ் அடுத்த ஆசிரியர். அருணன் என்கிற புனைப்பெயர் கொண்டவர். இவரு என்ன செஞ்சிருக்காருன்னா, மலேசியால வெளியிடப்படுகிற கதைகள், கவிதைகள், நாவல்கள், நாவல்னா குறுநாவல்கள் மட்டும், இதையெல்லாம் தெரிவு செய்து தொகுத்து மலேசிய இலக்கியம் என்கிற தலைப்பில் பல தொகுதிகளாக வெளியிடுபவர். இது இவருடைய சிறப்பு பணி. வி செல்வராஜ் மலேசிய தமிழ் படைப்புகளை தொகுத்து மலேசிய இலக்கியம் என்கிற பெயரில் வெளியிடுபவர் வி செல்வராஜ் அவர்கள். அடுத்து கி வேலுச்சாமி. கி வேலுச்சாமி இவருடைய புனைப்பெயர்கள் சந்திரன், கவிதை பித்தன், குமரன், சரவணபவன், சரவணபவன் இவையெல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள். தமிழ் எழுத்தாளர் சங்கங்களின் தொடக்க கால அமைப்பாளர் மலேசியால. இவருடைய குறிப்பிடத்தகுந்த நூல். இவருடைய சிறப்பு பணி என்று பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு தேவையான தமிழ் நூல்களை எழுதி கொடுப்பவர் வேலுச்சாமி அவர்கள். தமிழ் மொழி பற்றிய அறிமுக நூல்களை எல்லாம் பாட நூல்களாக கொடுத்தவர். இந்து சமய விளக்கம், மலாய் தமிழ் ஆங்கில அகராதி, மலாய் தமிழ் ஆங்கில அகராதி, கவிதை பித்தன் கவிதைகள்லாம் நம்ம சொல்லிடுவோம். கவிதை பித்தன் என்பது வேலுச்சாமியை குறிக்கும் என்று. மா ஹரிகிருஷ்ணன், மா ஹரிகிருஷ்ணன் இவருடைய புனைப்பெயர் சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன். முடிச்சலாம். நிறைய சிறுகதை, கட்டுரை, நாடகம், புதினம், கவிதை நூல்களை எல்லாம் எழுதியிருக்காருங்க மா ஹரிகிருஷ்ணன் அவர்கள். இவருடைய படைப்புகளில் சில முக்கியமானதுதான். நிறம் மாறும் பூக்கள், ஐந்தாவது பௌர்ணமி,
5வது பௌர்ணமி. பனிமலர், நானும் ஒரு தமிழ் பெண்தான், ஆசை கொண்ட மனம், என்னுயிர் ஷாலினி. என்னுயிர் ஷாலினி. இரா நெடுஞ்செழியன் அவர்கள் இவருக்கு எழுத்துச் செம்மல் என்கிற விருதை கொடுத்திருக்கார். முன்னாள் தமிழக நிதியமைச்சர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் அவர்களால் எழுத்துச் செம்மல் விருது பெற்றவர் மா ஹரிகிருஷ்ணன். சரி. கரு திருவரசு, கரு திருவரசு அவர்கள் இவருடைய இந்த வானொலியில நிறைய இசைப்பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாருங்க. திருவரசு அவர்கள் வானொலியில் இசைப்பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. பினாங்கு தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கிறார். பினாங்கு தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர். இவருடைய இசை நாடகங்கள் மலேசிய மெல்லிசை, மலேசிய மெல்லிசை மற்றும் நாராயணா என்பது. இவருடைய கவிதை தொகுப்புகள் வண்ணங்கள், முதல் மலர், கவியரங்கில் திருவரசு, கவியரங்கில் திருவரசு. வே ராகவன் பிள்ளை, வே ராகவன் பிள்ளை. இவருடைய புனைப்பெயர்கள் டி.வி.ஆர். பார்வதி, சண்ட மாருதம், இளஞ்சேரன், சேரமான், சேரமான் பெருமாள். இந்த புனைப்பெயர்களில் எல்லாம் எழுதியவர் ராகவன் பிள்ளை. டி.வி.ஆர். பார்வதி, சண்டமாருதம், இளஞ்சேரன், சேரமான், சேரமான் பெருமாள். முத்தமிழ் என்கிற மாத இதழின் ஆசிரியராக இருந்தவர். முத்தமிழ் மாத இதழின் ஆசிரியர். 1960 முதல் எழுதி வருபவர். இவருடைய முக்கிய படைப்புகள். இவரோடு மலேசிய படைப்பாளர்களை நாம நிறைவு செய்வோம். தமிழ் சிறுகதைக்கு இலக்கணம் வேண்டுமா? தமிழ் சிறுகதைக்கு இலக்கணம் வேண்டுமா? உணர்வுகள், சரவண புகழ் மாலை, முத்துச்சரம், ஒரு சிற்றிலக்கிய கூட எழுதியிருக்காருங்க. 10 மலை திருமுருகன் திருவந்தாதி, 10 மலை திருமுருகன் திருவந்தாதி. பஞ்சாமிர்தம், கரை சேராத ஓடங்கள்,
மலேசிய கவிதை நூல்களில் யாப்பமைதி ஒரு கண்ணோட்டம். மலேசிய கவிதை நூல்களில் யாப்பமைதி ஒரு கண்ணோட்டம். அடுத்து நாம சிங்கப்பூர் எழுத்தாளர்களை பார்க்கலாம். சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் சிங்கப்பூர் எழுத்தாளர்கள்ல நா. பழனிவேலு, இவருடைய முதல் சிறுகதை வலிமை. முதல் மேடை நாடகம் இவரோடது. சுகுண சுந்தரம், சுகுண சுந்தரி அங்கு வேறு, சுகுண சுந்தரம் 1936. சரி, இவருடைய படைப்புகள், முக்கிய படைப்புகள் கௌரி சங்கர், இழந்த நகைகள், பிறகு கீரியும் பாம்பும் என்பன. கவிதை வேல் கா. பெருமாள் அவர்கள், கவிதை வேல் கா. பெருமாள் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். எல்லாமே 20ஆம் நூற்றாண்டு தான். அதற்கு முன்பெல்லாம் யாரும் வெளிநாட்டு கவிஞர்கள் இல்லை. சிங்கப்பூர்ல தேசபக்தி பாடல்கள் நிறைய எழுதி வானொலியில ஒளிபரப்பியவர் கா. பெருமாள் அவர்கள். தேசபக்தி பாடல்கள், இந்த செய்தி எழுதிக்கோங்க. சிங்கப்பூர் தேசபக்தி பாடல்கள் பலவற்றை எழுதிய வானொலியில் ஒளிபரப்பியவர் கவிதைவேல் கா. பெருமாள் அவர்கள். இவருடைய குறிப்பிடத்தகுந்த செயல்பாடு ஒன்று இசைப்பாடல்கள், இரண்டாவது வானொலிக்காக நிறைய இசை சித்திரங்களை தயாரித்தவர். சிங்கை முகிலன் அவர்கள், சிங்கை முகிலன், இது வந்து இவருடைய புனைப்பெயர். இவருடைய இயற்பெயர் நா. அப்துல் ரஹ்மான். இது சிங்கை முகிலன் என்பதா இங்க புனைப்பெயர். 16 வயசுல மலாயாவுக்கு போனவர்.
இவருடைய குறிப்பிடத்தகுந்த பணிகள் இந்திய தேசிய ராணுவத்துல செய்தி அனுப்பும் பணியில சேர்ந்தவர். இவருடைய முதல் கவிதை ஈவேரா பெரியாருடைய அந்த குடியரசு இதழில் வெளிவந்தது. பெரியாரின் குடியரசு இதழில் வெளிவந்தது. தமிழ் முரசு நாளிதழ்ல வாரம் ஒரு கவிதை என தொடர்ச்சியா எழுதியவர். பிறகு வி இக்குவனம், வி இக்குவனம் அவர்கள் இவர் பிறந்தது என்னமோ சிவகங்கை தாங்க. அதுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணம் செய்தவர். 23 பிறக்கிறாரு, 52 சிங்கப்பூருக்கு போறாரு. அங்க மலாய் பல்கலைக்கழகத்துல சுருக்கெழுத்தராக பணியில இருக்காரு. இவருடைய முக்கியமான படைப்புகளா எதுவும் நமக்கு அறியப்படல. சரி, அடுத்து திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு அவர்கள் இவர் நடத்திய இதழ் பூந்தோட்டம். நடத்திய இதழ் பூந்தோட்டம் 1947. பெரியாரோட அந்த விடுதலை பத்திரிகையில துணை ஆசிரியரா பணி செய்தவர். இவருடைய புனைப்பெயர் விடி அரசு. விடி அரசு. சிங்கப்பூர்ல பல தன்னுடைய செயல்பாடுகள் வாயிலா தமிழ் பணியை செய்தவர். படைப்புகளா நமக்கு அறியப்படல. அடுத்து பழனியாண்டி. பழனியாண்டி அவர்கள் பழனியாண்டி அவர்கள் பிறந்தது தமிழகம்தான். அதுக்கு பிறகுதான் அயல்நாட்டிற்கு பயணம் செஞ்சாரு. சிங்கப்பூர்ல தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய முதல் கவிதை படைப்பு தேசிய நாளை வாழ்த்துவோம். தேசிய நாளை வாழ்த்துவோம். அடுத்தது சுதர்மன் அவர்கள். சுதர்மன் அவர்கள் இவரும் தமிழ்நாட்டில தான் பிறந்தார். தேவக்கோட்டை 1928. அஹ் 1928 பிறந்தவர் 59 சிங்கப்பூருக்கு போறாருங்க. அங்க விமான நிறுவனங்கள்ல 24 ஆண்டுகள் பணி. மற்றபடி செயல்பாடுகள்ல தமிழுக்கு ஆதரவா நிறைய செய்திருக்கிறார்.
தமிழ் படைப்புகளா நமக்கு எதுவும் அறியப்படல. பாத்தூரல் முத்துமாணிக்கம் பாத்தூரல் முத்துமாணிக்கம் அவர்கள் இவர் பிறந்ததும் புதுக்கோட்டை மாவட்டம். இந்த நவராத்திரி விழாக்கள் காலங்கள்ல நிறைய கச்சேரிகளை செய்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து சிங்கப்பூருக்கு சென்று பணியாற்றியவர். இவருடைய இலக்கிய படைப்புகளா எதுவும் இல்லை, செயல்பாடுகள் தான், கச்சேரிகள், தமிழ் நிகழ்வுகள், இது போன்ற இவருடைய பங்களிப்பு மிகுதியா இருக்கு. ஏபி சண்முகம் ஏபி சண்முகம் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர். பிறகு மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு சென்று இலக்கிய பயிற்சி பெற்றவர். இவர் இலக்கிய படைப்புகளை எல்லாம் கொடுத்திருக்காருங்க. இவருடைய முதல் படைப்பு தூக்கிலிட்டால் என்கிற படைப்பு தான், கவிதை இது. தூக்கிலிட்டால் என்பது இவருடைய முதல் கட்டுரை எழுத்தாளன் ஆகலாம். பிறகு முதல் சிறுகதை கண்ணிருந்தும் கபோதி. கண்ணிருந்தும் கபோதி. முதல் நாடகம் தர்மகர்த்தா. தர்மகர்த்தா. பிபி காந்தம் அவர்கள் இவர் பிறந்தது தமிழ்நாடு தான். 6 வயசுல மலாயாவுக்கு போனவர். இவருடைய இலக்கிய படைப்புகளா எதுவும் இல்லை, செயல்பாடுகளா மட்டுமே செய்திகள் உண்டு. அடுத்து எஸ் சர்மா. சர்மா அவர்கள் பிறந்தது மலேசியா, பிறகு சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. அங்க தமிழ் முரசு என்கிற இதழ், அங்க பிழை திருத்தினரா பணியாற்றி இருக்கிறார். மற்றபடி இதழின் ஆசிரியராக தான் செயல்பட்டு இருக்கார். இந்தியன் மூவி நியூஸ். இந்தியன் மூவி நியூஸ் இந்த இதழோட ஆசிரியரா 40 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். இதுதான் இவருடைய குறிப்பிடத்தகுந்த பணியே. பிறகு ஜோசபின் ஜோசப். ஜோசபின் ஜோசப் 43 ஆண்டுகள் சிங்கப்பூர்ல ஆசிரியராக பணி செய்தவர். மற்றபடி இவருடைய பணிதான். முனைவர் சுபத் தென்னப்பன். முனைவர் சுபத் தென்னப்பன் பிறந்தது தமிழ்நாடு தான், தேவக்கோட்டை. சிங்கப்பூர்ல சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக
60 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர். சரி, நிறைய பேருக்கு அங்க தமிழை சொல்லி கொடுத்திருக்காரு. கவிவாணர் ஐ உலகநாதன். கவிவாணர் ஐ உலகநாதன் அவர்கள் பிறந்தது மலேசியா. சிங்கப்பூர் மலேசிய கவிஞர்களை பற்றி ஒரு நிமிஷம். இவரும் கல்வித்துறையில் இல்ல பிற துறையில் பணி செய்தவர். நிறைய கவிதைகளை எல்லாம் பலருக்கு எடுத்து சொல்லுபவர். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்பவராக ஐ உலகநாதன் இருந்திருக்கிறார். கவிதைகள் வழியே தமிழை பரப்பியவர். சரி, இவருடைய குறிப்பிடத்தகுந்த படைப்பா நமக்கு எதுவும் அறியப்படல. முக்கியமானதா இயல்பான செய்திகள் தான். மலர் மாணிக்கம் அவர்கள். மலர் மாணிக்கம், இவருடைய இயற்பெயர் நடேச நாடார் மாணிக்கம். நடேச நாடார் மாணிக்கம் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். பிறகு சிங்கப்பூருக்கு சென்றவர். பள்ளி படிப்பெல்லாம் அங்கேயே முடிச்சாரு. கவிதைகள் தான் நிறைய எழுதியிருக்கார். அதுவும் பல பத்திரிகைகள்ல, தமிழ் மலர், தமிழ் முரசு, இது போன்ற பத்திரிகைகள்ல கவிதைகளை எழுதியிருக்கிறார். நல்ல பேச்சாளர், நடிகர், கவிஞர். அடுத்து கவிஞரேறு அமலநாதன் அவர்கள். கவிஞரேறு அமலநாதன் அவர்கள் மலேசியாவில் பிறந்தவர். பிறகு சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டவர். சிங்கப்பூர் மலேசிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிறைய பாடநூல்கள் தயாரித்து கொடுத்தவர். இவர் ஒரு இசை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். சிங்கப்பூர் என்று சொல்லும் போதினிலே என்கிற இசை தொகுப்பை வெளியிட்டவர். சிங்கப்பூர் என்று சொல்லும் போதினிலே என்று ஒரு இசை தொகுப்பு. கவிஞர் அமலநாதன் அவர்கள். படைப்பாளர்களுக்கான தமிழவேல் விருதை உருவாக்கியவர் இவர்தான். படைப்பாளர்களுக்கான தமிழவேல் விருதை உருவாக்கியவர். சரி, பார்வதி பூபாலன். உரைநடையை இன்றைக்கு பார்க்கலாம்னு நினைச்சோம், ஆனா நேரம் இதற்கே சரியா போச்சு. பார்வதி பூபாலன் அவர்கள் இவருடைய முக்கியமான படைப்புகள் படைப்புகளை தாண்டி நிறைய இதழ்கள்ல தான் இவரும் படைப்புகள் வெளியிட்டு இருக்கார். மாநாட்டு மலர், தமிழ் மலர், தமிழ் முரசு, பிறகு இலக்கிய மேடை நாடகங்கள் அமைப்பது, இது போன்ற வகைகள்ல பார்வதி பூபாலன் அவருடைய பணி
இருந்திருக்கு. சரி, பிஆர்பி மாணிக்கம் இத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுக்கிட்டே போகலாம், அவ்வளவுதான். தேர்வு நோக்குல இவருடைய செய்திகள்லாம் ஒரு நம்ம சொல்லுகிற குறிப்பிடத்தகுந்த செய்திகளை வேண்டுமானால் நினைவு கூறலாம். பிஆர்பி மாணிக்கம் இவர் பிறந்தது தமிழ்நாடு தான், புதுக்கோட்டை மாவட்டம். பிறகு அயல்நாட்டுக்கு பயணம் செய்தவர். அடுத்து பாத்தேரில் இளமாறன், கவிதை தான், இவரே நம்ம விட்டுடலாம். சரி, அடுத்து இவரை நாம பார்க்கலாம். பிச்சினிக்காடு இளங்கோ. பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள். இவருடைய புனைப்பெயர்கள் பிச்சினிக்காடு இளங்கோ. பிச்சினிக்காடு எங்க இருக்குன்னா பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கு பிச்சினிக்காடு. அதுக்கு பிறகுதான் அவர் சிங்கப்பூருக்குலாம் பயணம் செஞ்சிருக்காரு. பகல்தாசன், சோழநாடன், கோடியூர் கண்ணதாசன், மாயி, சுதா இளங்கோ, கலை இளங்கோ, இந்த புனைப்பெயர்களில் எல்லாம் வெளிப்பட்டவர். சிங்கப்பூர் இலக்கிய வட்டத்துல புகழ்பெற்ற ஒரு மனிதர் இவர். சிங்கப்பூர் செண்பக விநாயகர் ஆலயத்திற்காக இசைப்பாடல் எழுதி வெளியிட்டவர். சிங்கப்பூர் செண்பக விநாயகர் ஆலயத்திற்காக இசைப்பாடல் எழுதி வெளியிட்டவர். இவருடைய முக்கிய படைப்பா பதிவதி ஒரு காதல். பதிவதி ஒரு காதல், புதுமை பெண், ஸ்திரீ, இவையெல்லாம் நாடக நூல்கள். நிறைய இதழ்கள்ல தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காருங்க இவரு. பொறுப்பாசிரியரா, இதழாசிரியரா இப்படி எல்லாம் இருந்திருக்காரு. சரிங்க, இந்த அளவில் சிங்கப்பூர் கவிஞர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து இருக்கிறவங்க தமிழ் உரைநடை வளர்த்த ஆளுமைகள். அவர்களை எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். குறிப்பிட்டு இங்கு நாம பார்க்கக்கூடியவர்கள் மறைமலையடிகள், திருவிக்கா, மயிலிசீனி, ராபி சேதுப்பிள்ளை, வே சாமிநாத சர்மா, ஈவேரா அவர்கள். சரிங்க, நேரத்தின் சூழல் கருதி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.